அரசியல் கட்சிகள் ரோட் ஷோ நடத்துவதற்கு அரசு விதித்த விதிகளில் என்ன தவறு உள்ளது என தவிகவுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இதுகுறித்த முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். அரசியல் கட்சிகள் ரோட் ஷோ நடத்துவதற்கு அரசு வகுத்த விதிகளில் என்ன தவறு உள்ளது என தவிகவுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தற்போது கிடைத்த செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். அரசியல் கட்சிகள் ரோட் ஷோ நடத்துவதற்கு அரசு வகுத்த விதிகளில் என்ன தவறு உள்ளது என தவிகவுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை ரத்து செய்யக்கோரி தவிக தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தவிகவிற்கு கேள்வி எழுப்பியுள்ளது. தற்போது கிடைத்த முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை ரத்து செய்ய கோரி தவிக தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தவிகவுக்கு கேள்வி எழுப்பியுள்ளது. அரசியல் கட்சிகள் ரோட் ஷோ நடத்துவதற்கு அரசு வகுத்த விதிகளில் என்ன தவறு உள்ளது என தவிகவுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல் அவர்கள். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்களை பகிரலாம். நிச்சயமாக வணக்கம் கோகிலா. கரூரில் தவிக சார்பில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அரசியல் கட்சிகள் ரோட் ஷோ நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்த தமிழக அரசு ஜனவரி 5ஆம் தேதி அரசிதழில் வெளியிட்டது. இந்நிலையில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை ரத்து செய்ய கோரி தவிக இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தா மற்றும் நீதிபதி G வேல்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தவிக தரப்பில் பொதுக்கூட்டங்கள் நடப்பதற்கு 30 நாட்களுக்கு முன்பு அனுமதி கோரி விண்ணப்பிக்க வேண்டும் என்ற விதியை தன்னிச்சையானது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு முன்னுரிமை அளிப்பது பாரபட்சமானது. நிகழ்ச்சி பாதுகாப்பு தொடர்பாக அரசு மேற்கொள்ள வேண்டிய பொறுப்புகள் கட்சிகள் மீது திணிக்கப்படுகின்றன என வாதிடப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதிகள், இந்த விதிகளில் என்ன தவறு உள்ளது? கரூரில் நடந்த வேதனைக்குரிய சம்பவத்தை தொடர்ந்து உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தான் இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. வருமான வரி விலக்கு பெறுவதற்காக பல கட்சி காளான்கள் போல் துவங்குகின்றன. அவை தேர்தலில் போட்டியிடுவது இல்லை. பல தேர்தலில் போட்டியிட்டு MP MLAக்களை பெற்ற நீண்ட வரலாற்று கொண்ட கட்சிகளுக்கு முன்னுரிமை கொடுப்பதில் என்ன தவறு என கேள்வியும் எழுப்பப்பட்டது. மேலும் தவிக எத்தனை தேர்தலில் போட்டியிட்டு உள்ளது எனவும் தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். அரசு தரப்பில் இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் தவிக 2 கூட்டங்கள் நடத்தியுள்ளது. இந்த நிபந்தனைகளின்படி 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ளும் கூட்டங்களுக்கு விதிகள் வகுக்கப்பட்டுள்ளன. அதை தவிர்க்க 4998 பங்கேற்பாளர்கள் என கூறி விண்ணப்பிக்கப்படுகின்றனர். ஒரே நாளில் ஒரே இடத்திற்கு பல கட்சி கூட்டங்கள் விண்ணப்பிக்கும் போது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு முன்னுரிமை வழங்கப்படுகின்றது. இல்லாவிட்டால் முதலில் வருவோருக்கே முன்னுரிமை வழங்கப்படுகிறது என விளக்கம் அளிக்கப்பட்டது. பெரும்பாலான அரசியல் கட்சிகள் இந்த வழிகாட்டு விதிமுறைகளை ஏற்றுக்கொள்ள நிலையில் மனுதாரர் கட்சி மட்டும் வழக்கு தாக்கல் செய்துள்ளது. சேலத்தில் வெயிலின் காரணமாக ஒருவர் இறந்த பிறகுதான் வேலூரில் நடத்த நிகழ்ச்சியில் மேற்கூரை அமைத்தனர் என தெரிவிக்கப்பட்டது. ஆன்லைன் விண்ணப்பங்களை பெறுவது குறித்து அரசு ஏன் பரிசீலிக்க கூடாது என அரசு தரப்பை கேட்ட நீதிபதிகள் தவிக மனுவுக்கு 3 வாரங்களில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். கோகிலா, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.